friends, welcome to Anu's Wanderlog. இன்னைக்கு மார்னிங் எழுந்தோடனே நான் பார்த்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் your parcel is out for deliveryன்றது. அதை பார்த்தோன்னே என் கால் தரையிலே நிற்கலை. எப்போ பார்சல் வரும்னு நான் வாசலையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். ஃபைனலி பார்சல் வந்துடுச்சு. இந்த பார்சல் திருச்சியிலேருந்து வருது. இன்டர்நேஷ்னல் ஏர் எக்ஸ்பிரஸ்ன்ற கொரியர் சர்வீஸ் மூலயமா அமைச்சிருக்காங்க. பேக்கேஜ் எந்த டேமேஜுமே இல்லாமல் நல்ல பக்காவாக சீல் பண்ணி அமைச்சிருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த பார்சல் 3 to 5 டேஸில் வந்துடும். பட் ஆனால் இந்த வார் இஷ்யூஸ்னால இந்த டைமில் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அவங்க 15 டேஸில் வந்துடும் சொன்னாங்க. பட் ஆனால் இது 9 டேஸ்லேயே வந்துடுச்சு. இந்த பார்சல் எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ நான் இதுக்கு பே பண்ணேன் அண்ட் நீங்கள் அனுப்பணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்னால் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க எனக்கு இந்தியாவிலேருந்து என்ன பார்சல் வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த டேமேஜுமே இல்லாமல் வரணுன்றதுக்காக பக்காவாக சீல் பண்ணி அமைச்சிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. வாங்க உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இந்த மந்த் எண்ட் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே அமைச்சிருக்காங்க. சம்மர் வேர் இங்கேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்தியாவில் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சம்மர் வேர் எல்லாமே அங்கே தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். ஸோ இந்த பேண்ட் என் ஹஸ்பண்ட்காக வாங்கினது. ஸோ இதோட ஒரு பிங்க் ஷர்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிங்க் வித் ஒயிட் காம்போவில் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இதெல்லாமே என்னோட ஃப்ராக், மினி ஃப்ராக் மாதிரி. இது நான் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ இது ஒரு ரோப் டைப் ட்ரெஸ். ஸோ இது மிடி ட்ரெஸ். இதை நம்ம உள்ளார டைப் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா அழகாக ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஷார்ட் ட்ரெஸ் தான், ப்ளூ கலரில். இது ஜஸ்ட் சாலிடாக இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பெல்ட் போட்டு பேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு வயலட் கலர் ஃப்ளோரல் டிசைன் போட்ட ட்ரெஸ்ஸு. இது ஒரு ஃபுல் ட்ரெஸ். இது ஒரு பிளாக் கலர் ஃப்ராக், நல்ல நெட்டட் டிசைன் போட்டு இருக்கும். இதுவுமே நான் ட்ரிப்காக தான் எடுத்திருக்கேன். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ். சரி இங்கே பக்கத்தில் இப்போ நியர்பை எங்கேயாவது போவோம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இதையுமே அனுப்ப சொல்லியிருக்கேன். இது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த ஒயிட் கலர் சாலிட் ஸ்கர்ட். ஸோ இது கூட நம்ம எந்த கலர்ஃபுல் டாப் போட்டு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் இது ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். இது ஒரு ஒயிட் கலர் டாப். ஸோ ஒரு க்ராப் டாப் மாதிரி. ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட ஸ்கர்ட்டுக்கெலாம் பேர் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே ஸ்நாக்ஸ்னால் சண்டை போட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ்னால் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் திருச்சியிலே ஃபேமஸான பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்லேருந்து எங்களுக்கு சேவரிஸ் வந்திருக்கு. இது என் பையனோட ஃபேவரட் ஓமப்பொடி அண்ட் காரா பூந்தி இருக்குது. நேந்திரம் சிப்ஸ்லேயே 2 பேக்கெட் அமைச்சிருக்காங்க. இது பாம்பே மிக்சர். ஸோ பாம்பே மிக்சர்லேயுமே அவங்க 2 பேக்கேஜ் அமைச்சிருக்காங்க. முறுக்கு அமைச்சிருக்காங்க. தேன்குழல் முறுக்கு இருக்குது. நானே டைரக்ட் இருக்கலான்னு பார்த்தேன், பட் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த குர்த்தி நான் தமிழ் வருஷ பொறுப்புக்காக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்ல ஒரு ரெட் கலரில் கான்ட்ராஸ்ட், நல்ல ஒயிட் கலரில் ஷால் இருக்குது. கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் வைப் கொடுக்கும். இது இன்னொரு ஜம்ப் சூட். இதுவுமே நான் ஃபிட்காக தான் வாங்கியிருக்கேன். ஒரு பிங்க் கலரில் இருக்குது. இன்னொரு ஃப்ராக், ஒயிட் கலர் ஃப்ராக்.
இது ஒரு ஷார்ட் ஃப்ராக், சம்மருக்கு போட்டு போனால் நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நைட் ட்ரெஸ்ஸஸும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு நைட் ட்ரெஸ், இது இன்னொரு நைட் ட்ரெஸ். இது வந்து என் ஃப்ரெண்டோட ட்ரெஸ். ஸோ அவங்க வந்து ஒரு சில பொருள் இது மாதிரி நாங்கள் யாராவது கொரியர் அனுப்புகிறாங்க, எங்களுக்கு ஒரு சில பொருள் தான் இருக்குது அப்படின்னா இது மாதிரி யார் கொரியர் அனுப்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அனுப்பிச்சிப்போம். ஸோ அப்படி இது என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய ட்ரெஸ், அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னொரு தேன் கலர் முறுக்கும் இருக்குது. இது இன்னொரு ஜம்ப் சூட். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஜம்ப் சூட் தான், சும்மா இங்கே லோக்கலில் போட்டு போய்க்கலான்னு சொல்லி இதையும் அனுப்ப சொல்லியிருக்கேன். அண்ட் இது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஷவானான்ற ஆப்பில். ஸோ இதை நான் போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது அழகாக ஒரு பாடிகான் ட்ரெஸ் மாதிரி உடம்போடு ஒட்டி இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட கமெண்ட் சொல்கிறேன். நான் ஆர்டர் பண்ணது பார்த்ததுக்கு ஷாப்லேயும் போய் எங்கள் அம்மா கொஞ்சம் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஜூடியோவில் எடுத்தது. இது ஒரு க்ராப் டாப் ப்ளஸ் ஒரு பாலசோ பேண்ட் மாதிரி. இது என் பையனுக்காக அமைச்சிருக்க ட்ரெஸ். இது உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு ஒயிட் டிஷர்ட், வெளில வந்து ஒரு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப் போட்ட ஒரு ஷர்ட். பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது, ஒரு சம்மர் வைப் தருதுன்றனால இதை எடுக்க சொல்லியிருந்தேன். நல்லா க்யூட்டாக இருக்குல்ல. இது இன்னொரு ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட்டு, ஒயிட் கலர் டாப் அண்ட் க்ரீன் கலர் பேண்ட். இது பார்க்க நல்லா இருந்துச்சு. இது ஒரு 3/4 பேண்ட் மாதிரி. இந்த பேக்கேஜில் ஏதோ பக்காவாக பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். எனக்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, இந்த காரப்பொரி பேக்கெட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குன்றதுக்காக இதையுமே ஒரு கவரில் போட்டு அவங்க பேக் பண்ணி அமைச்சிருக்காங்க, எங்கேயும் ஸ்பில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. காரப்பொரி எல்லாமே இங்கேயும் கிடைக்கும், பட் ஆனால் நம்ம ஊரில் கிடைக்கிற பொரியோட டேஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகும். அங்கே இருக்கிற டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இது கண்டிப்பாக அனுப்ப சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு அதிரசம். தென் இது இன்னொரு ஸ்வீட் ஒன்று அமைச்சிருக்காங்க. தென் இது எங்கள் எல்லாரோட ஃபேவரட் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு. இது இல்லாமல் பார்சலே இருக்காது. கண்டிப்பாக எத்தனை டைம் பார்சல் அனுப்புனாலும் இது இந்த பேக்கெட் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் எல்லாரோட ஃபேவரட் ஸ்வீட் இது. நெக்ஸ்ட்டு ஜுவல்ஸ் அமைச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப மினிமலாக போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி அது ரிலேட்டட் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே அந்த ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மினிமலாக இருக்கும், பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும். இது எல்லாமே செயின், இதுவுமே செயின் அண்ட் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் அப்படியே மொத்தமாக பாக்ஸ் போட்டு அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே என் பையனுக்கு டங்க்ரி செட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ டங்க்ரி செட் இது என் பையனுக்கு. அண்ட் இது ஒரு ட்ரௌசர் அண்ட் ஷர்ட். இதுவுமே கொஞ்சம் சம்மர் வைப்பில் தென்னை மரம்லாம் போட்டு இருக்குது, பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா சம்மர் வைப் கொடுத்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது அவனுக்கு வந்து ட்ரௌசர்ஸ். ஸோ இது சம்மருன்றனால இங்கே நல்ல வெயில் அடிக்கும். வின்டர் எந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்குமோ அதே மாதிரி சம்மரும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். ஸோ நம்மளால் அப்போ ஃபுல் பேண்ட்லாம் அவனுக்கு போட்டு விட முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ட்ரௌசர்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுவும் இன்னொரு ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசர் செட் என் பையனுக்கு தான். இதுவுமே அவனுக்காக வாங்கின இன்னொரு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். இது என் ஹஸ்பண்டுக்காக வாங்கின டிஷர்ட், மஸ்டர்ட் கலர் டிஷர்ட். இது எனக்காக வாங்கின ஒரு டிஷர்ட். இது என்னோட லெகின் பேண்ட் புதுசாக வாங்கி அமைச்சிருக்காங்க.
இது நான் ஒயிட் கலர் ஸ்கர்ட் முன்னாடி காமிச்சேன்ல, ஸோ அதுக்கு பேர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்க ஒரு பிங்க் டாப். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் போட்டு போலாம் வச்சு இருக்கும். இதை நான் போடுறப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது என் பையனுக்காக வாங்கினேன் இன்னொரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசர். பார்சல் அனுப்புனதுக்கான மெயின் ரீசனே இதுதான், சத்து மாவு. என் பையனுக்கு எல்லா சத்து மாவும் காலி ஆயிடுச்சு. கண்டிப்பாக டெய்லி ஒன்ஸ் ஆச்சு அவன் சத்து மாவு குடிப்பான். இந்த சத்து மாவை அவன் 6 monthsலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எப்போ சாலிட் ஸ்டார்ட் பண்ணேனோ அப்போலேருந்து இந்த சத்து மாவு நான் கொடுக்குறேன். அப்போல்லாம் கூல் ஃபார்மேட்டில் கொடுத்துட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் அவன் பெரிய பையன் ஆகிட்டனால இதை நான் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு ப்ளைன் மில்க் பிடிக்காது. ஸோ அதுக்கு பாலில் இது ஒரு ஸ்பூன் கலந்து கொடுத்தேன் அப்படின்னா அவன் இஷ்டப்பட்டு குடிச்சுப்பான். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரெசிபியை நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். இதுவும் இன்னொரு உளுந்தங்கஞ்சி மாவு தான். இதுவுமே கண்டிப்பாக என் வீக்லி 2 days ஆச்சு என் வீட்டில் நாங்கள் செஞ்சுடுவோம். இது ஏன்னா ரொம்ப ஹெல்தி, எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை எங்கள் வீட்டில் 2 days ஆச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒரு ஸ்கர்ட். இது நான் மீஷோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். யூஸ்வலாகவே நான் மீஷோவில் ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் ஆர்டர் போட்டேனாலும் எனக்கு சைஸ் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த டைம் இது பார்த்தோன்னே எனக்கு ஆர்டர் பண்ணணும், பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது ஒரு டாப், க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக ஒயிட்டில் ஃப்ளவர் போட்டு இருந்துச்சு. இது என் ஹஸ்பண்டுக்கான ஜீன். அண்ட் அவர் இன்னொரு பேண்ட் ஆர்டர் போட்டிருக்காரு, அதில் பேஜ் கலரில். இது என்னோட ஒரு ஜாக்கெட். அவ்வளோதாங்க. இதுதான் எனக்கு இந்தியாவிலேருந்து வந்த பார்சல். இந்த வீடியோட எண்டில் இந்த பார்சல் அனுப்புறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு 20 kg பார்சல். இதுக்கு அரௌண்ட் 12,000 கிட்டக்க ஆயிருக்கு. யூஸ்வலாகவே இன்னும் கம்மியாக தான் ஆகும். பட் வார் இஷ்யூஸுன்றனால கொஞ்சம் சார்ஜஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. கொரியரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கேஜிஸ் அதிகமாக விலை சார்ஜஸ் கம்மியாகும். இன்கேஸ் நீங்கள் 3 kgs or 5 kgs தான் அனுப்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதே நீங்கள் 10 kgs 20 kgs இல்லை 40 kgsன்னு அனுப்புறீங்கன்னா விலை இன்னுமே கம்மியாக தான் ஆகும். நான் யூகே வந்ததுலேருந்தே வருஷத்துக்கு 2 times ஆச்சு கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க வீட்டிலேருந்து. ஸோ அதுவுமே சேம் கொரியர் சர்வீஸில் தான் நாங்கள் இத்தனை வருஷமாக அனுப்பிச்சிட்ருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஏர் எக்ஸ்பிரஸ்ன்றது தான் அந்த கொரியர் சர்வீஸ் நேம். அவங்க வீட்லேயே எல்லா திங்ஸையுமே கலெக்ட் பண்ணி அவங்களே பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. இங்கேயுமே கஸ்டம்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்களுக்கு இஷ்யூ வந்ததே இல்லை. எல்லாமே கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அவங்களே இங்கேயும் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் இவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த திங்ஸ்லாம் இங்கேயுமே கிடைக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து வர்றது ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறனால எங்களை மாதிரி என்ஆர்ஐஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதாங்க எனக்கு இந்தியாவிலேருந்து யூகேக்கு வந்த பார்சல். இனிமே இது மாதிரியான யூகே ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ராவல் vlogsலாம் நம்ம சேனலில் வரும். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you in next video. Bye.